விஜயண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? கர்நாடகாவில் உங்களுடைய காங்கிரஸ் அரசாங்கம் மேகதாதுல காவிரிக்கு குறுக்க அணை கட்டிய தீர்வேன் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. நீங்க கடிதம் எழுத வேண்டியது பிரதமருக்கு கிடையாது, கர்நாடகா அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதணும். அதுவும் நீங்க முதலமைச்சரானா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு போன்ல வாழ்த்து தெரிவிச்சார்ல சிவகுமார், அவருக்கு கடிதம் எழுதணும். ஃபோன் நம்பரும் உங்கள்கிட்ட இருக்கும். நேராக கால் பண்ணி, ஐயா இது மாதிரிலாம் பேசாதீங்க, தமிழர்களோட முதுகுல குத்த நினைச்சா இந்த ஜோசப் விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டான், சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். சரி விடுங்க, ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துருக்கலாம், ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இப்போ டெல்லிக்கு போறீங்கல்ல, ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் சந்திக்க போறீங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படி சந்திக்கையில் ராகுல் காந்தி கிட்ட அழுத்தமாக சொல்லுங்க, ஐயா தமிழர்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சா கூட்டணியை விட்டு உங்களை துரத்தி அடிச்சிருவேன், உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன் அதையும் புடுங்கிட்டு விட்டுருவேன், எனக்கு பதவியை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சினிமாவில் பயங்கரமாக டைலாக் பேசுவீங்கல்ல, அதை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே ஹீரோயிசத்தை டெல்லியில் காட்டினீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.